ஏங்க எல்லாமே விளையிற பூமிங்க. எதுவும் கரும்பு கிடையாது. எதுவும் தரிசு நிலம் கிடையாது. எதுவும் புறம்போக்கு நிலம் கிடையாது. இந்த 5150 ஏக்கரில் பெரும்பான்மையான நிலங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்கள பசிய போக்குற நிலம். இந்த நிலத்த வந்து நீங்க வந்து கேட்கறீங்க. அது 10 மடங்கு இல்ல 100 மடங்கு விலை குடுத்தா கூட குடுக்க முடியாதுங்க. அப்படின்னும் பொழுது குடுத்தே தீரணும் அப்படின்னு அந்த போராட்டம் மிக தீவிரமானது. ஏறக்குறைய அந்த கிராமத்தை போலீஸே தன் கண்ட்ரோல்ல எடுத்துச்ச மாரி செய்திகள்லாம் வந்தது. வெளியாட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ள போவே முடியாது. அந்த 13 கிராமங்களுக்கு உட்பட்ட அந்த ஏகனாபுரத்துக்கு உட்பட்ட அந்த கிராமங்கள கையகப்படுத்திட்டாங்க. அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தீர்மானங்கள் போது அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானமாக பரந்தூரில் விமான நிலையத்தை வருவதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதாவது செயல்படுத்தவே மாட்டோம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்பொழுது எல்லா தலைவர்களும் பேசுகிற மாதிரி இவரும் பேசிட்டு போகிறாரு. எல்லா தலைவர்களும் பரந்தூரை வந்து ஒரு அரசியலாக வச்சுட்டு இருக்காங்க. பரந்தூரை ஒரு அரசியலாக ஆக்கிட்டாங்க. அதில் இவர் விஜயம் வந்து ஒரு அரசியல் ஆக்குறாருன்னு அப்போ எல்லாரும் கடந்து போனாங்க. அது செய்தியாக கூட வந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு கிளம்பி போனார். தன்னுடைய திருவான்மியூர் நீலாங்கரை வீட்டிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூருக்கு சாலை மார்க்கமாக சென்றபோது அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய வரவேற்பு. அங்கே நின்று அந்த மக்களிடம் பேசினார். உறுதியாக சொல்கிறேன், இந்த இடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே விமான நிலையம் வரவே வராது அப்படின்னாரு. வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்போது அதுக்கிடையில் ரொம்ப கபன்னு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. வந்து விவசாயிகளே முன் வந்து அவங்க நிலத்தை கொடுக்குறாங்க. அந்த நிலத்துக்கான நல்ல ஒரு தொகையை வந்து அரசு கொடுத்துருக்குது. இங்கே விமான நிலையம் வந்தே தீரும். அந்த விமான நிலையத்தை வருவதற்காகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்காசத்திரம் மாதிரியான பகுதிகளில் நிறைய தொழிற்சாலைகள், தொழில் முதலீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்பா ஒரு மாநிலம் வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு மாநில வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா அது உண்மைதான். அதை தான் சிஎம் விஜயும் ஒத்துக்கிறாரு. அதை தான் சிஎம் விஜயும் சொல்றாரு. உண்மையிலே இந்த மாநிலம் பின்தங்கி போனோம்னு நாங்கள் விரும்பல. இந்த மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏர்போர்ட். ஒரு சர்வதேச விமானநிலையம் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த இடம் முக்கியமான இடம் கிடையாதுங்களே. ஏன்னா எல்லாம் வந்து நீர்நிலை உள்ள பகுதி. எல்லாம் பயிர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வந்தால் சென்னை வெள்ளைக்காடாக மாறும் என்பது பூவுலக நண்பர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்திருந்தாங்க.